எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்னத்துக்குன்னு கேட்டால், நாளையிலேருந்து வாராகி நவராத்திரி ஆரம்பம். அப்போது எல்லாருக்கும் நான் ஏன் இவ்வளோ சிரிச்சுன்னு சொல்கிறேன்னா, நான் மாமாவோட ஒரு வீடியோ பார்த்துட்டு வாராகி நவராத்திரி பற்றி பேசுகிறேன். அதனால வாராகி நவராத்திரி இன்னைக்கு ரொம்ப பெரிய கமர்ஷியல். என்ன அதில் மந்திரங்கள் சொல்கிறான். நான் இப்போ தான் மாமா பேசிகிட்டு இருந்தார், அதுதான் சொல்கிறேன். வாராகி நவராத்திரி. வாராகி அம்பாள் நிலத்திற்கு உரியவள், சரியா? அப்போ நம்ம அவளை எப்போ வழிபாடு பண்ணலாம், என்னெல்லாம் வழிபாடு பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான். வாராகி படம் இந்த நாள்களில் மட்டும், இந்த வாராகி நவராத்திரியில் நாளைக்கு ஆரம்பிச்சு, நாளைக்கு அமாவாசை, உபாசகாலுக்கு வாராகி நவராத்திரி ரொம்ப முக்கியம். குப்த நவராத்திரி, ஆஷாட நவராத்திரி நாளைக்கு ஆரம்பித்து 29ஆம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு தான் முடியும். அது 15 நாள். நம்ம நார்மலாக இருக்கிறவாள்னா அதோட தசமி அன்னைக்கு முடிச்சுக்கிறோம். நம்ம அதில் பூஜைகள் 29ஆம் தேதி மட்டும் உண்டு. 29ஆம் தேதி குரு பூர்ணிமா வேறு, அதனால் அன்னையோடு தான் முடியுது. ஸோ இந்த வாராகி நவராத்திரிக்கு என்ன பண்ணலாம்? இந்த நாள்களில் மட்டும், இந்த ஆஷாட நவராத்திரியில் மட்டும் நான் யூஸ்வலாக யார் கேட்டாலும் வாராகி ஃபோட்டோ வச்சு பூஜை பண்ணாதீங்கோ அப்படின்னு சொல்லுவேன். இந்த நவராத்திரி மாத்திரம் நீங்கள் வாராகியுடைய ஃபோட்டோ வச்சுக்கலாம். சாயங்காலம் ஒரு பூ போடலாம். வாராகியுடைய 108 தமிழ் தெரிஞ்சவ, எனக்கு சான்ஸ்கிரிட் தெரியாது அப்படிங்கிறவா இந்த வாராகி புக்கு வாங்கிக்கிறோம். இதுக்கு என்ன பேருன்னா வேண்டிய வரம் தருவாள் வாராகி. இதில் நம்மளுக்கு 108 போற்றி இருக்கு. என்ன வாராகி போற்றி இருக்கு. இந்த மந்திரம் சொல்லலாம், இது சொல்லலாம். அப்புறம் வாராகி மாலை சொல்லலாம். வாராகி மாலையும் தமிழ் தான். அதனால என்னன்னா நம்ம சொல்ற எதுவுமே தவறு செய்யக்கூடாது, தவறான மந்திரங்கள் சொல்லக்கூடாது. அப்படி இருக்கிற வாராகி நவராத்திரி சாயங்காலம் என்ன பண்ணலாம்? சாயங்காலம் சுவாமிக்கு நெய் விளக்கு 2 விளக்கு போட்டுட்டு, மண்ணுக்கு அடியில் விளையிற இந்த நேரத்தில் தான் நம்மளுக்கு அந்த மரவள்ளிக்கிழங்கு, அப்புறம் சக்கரவள்ளிக்கிழங்கு, ஈவன் உருளைக்கிழங்கு, பானகம், இதெல்லாம் அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணலாம். இந்த 108 போற்றி சொல்லலாம், வாராகி மாலை சொல்லலாம். இதை பண்ணி, இது எத்தனை மணிக்கு? ஒரு 6:30 மணிக்கு மேலே பண்ணினா போதும். 6:30 மணிக்கு இதில் யாரும் தயவு செய்து இது நிறைய தடவை சொல்லியிருக்கேன், தயவு செய்து வாராகி அம்பாளுடைய விக்கிரகம் வாங்கி வைக்காதீங்கோ. விக்கிரகம் வாங்கி வைக்கிறது மாத்திரமா இருந்தால் பரவாயில்லை, நீங்கள் அதுக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணுறீள், அபிஷேகம் எல்லாம் பண்ணாதீங்கோ. வாராகி ஃபோட்டோ என்ன சரிமா, சுவாமி உக்ரமான தெய்வம். அவளை பண்ணும் பொழுது ரொம்ப அழகானவள், மோட்சத்தை கொடுக்குறவள். ஆனால் அவளுக்கு பூஜை முறைகள் இருக்கு, மந்திரங்கள் இருக்கு. அந்த மந்திரங்கள் நல்ல குரு மூலமாக வரணும். குரு மூலமாக வரணும்னா வாராகியெல்லாம் எடுத்த உடனேலாம் கொடுத்துட மாட்டா. அதுக்கு பெரிய ப்ரொசீஜர் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், வாராகி நம்மளுடைய அக்னா சக்கரத்தோட அதிபதி. அக்னா சக்கரம் என்னது? நம்மளுடைய புருவ மத்தி. அந்த புருவ மத்தியில் இருக்கிறவளாக்கும் வாராகி. அப்போ அவள் என்ன பண்றா அப்படின்னு கேட்டா, இந்த மனதை கட்டுப்படுத்துறவள். அப்படி இருக்கிற வாராகிய நம்ம ஜஸ்ட் லைக் தட் எங்களுக்கு கிடைச்சிது. என்கிட்ட சொல்லியிருக்கா, நிறைய பேர் சொல்லியிருக்கா. நம்மளுக்கு எப்பவும் வர்றது தான் இது. நம்ம எங்கேயா வெளியில் போனாலும் பார்த்தாலும், ஏதாவது ஃபோன் பண்ணினாலும் நாங்கள் பண்ணிக்கலாமா அப்படியெல்லாம் கேட்பான். வாராகியை பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னு இந்த காலங்களில் மட்டும், இந்த 15 நாள் மட்டும் பண்ணலாம். யாரெல்லாம் பண்ணலாம்? எல்லாரும் பண்ணலாம். பக்கத்தில் வாராகி எங்கெல்லாம் சிவன் கோவில் இருக்கோ அங்கே வாராகிக்கு சந்நிதி உண்டு. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நம்ம அதிகம் ஸ்ரத்திக்கிறது இல்லை, அதாவது உன்னிப்பாக பார்க்கறது இல்லை. இல்லைன்னா சப்த சப்த கன்னிகள் எங்கே இருக்காளோ அங்கே வாராகி இருப்பாள். அந்த இடத்துல ஒரு நமஸ்காரம் பண்ணுறதே போதும். ஆற்றுல வச்சு பாக்கியுள்ள நாள்களில் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. சரி, இவளால் என்ன நடக்கும்? இவளால் என்ன வேணா நடக்கும். கடன் தொல்லை தீரும். அதுக்கப்புறம், அதாவது கடன் தொல்லையை நியாயமாக
தீக்கிறதுக்குள்ள வழிகாட்டுதல், ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு, இது எல்லாத்தையும் அம்பாள் வந்து பண்ணி கொடுப்போம். வேண்டாத வம்பு வழக்கு, தேவையே இல்லாமல் நம்மளை யாராவது சீண்டி விட்டுருந்தா அந்த மாதிரி இடங்கள்ல இருக்கிறத வந்து அம்பாள் வந்து சரி பண்ணி கொடுப்பாள். அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணுவா? வீடு வாங்கணும், விற்கணும், ரெண்டுமே அம்பாள் பண்ணுவாள். அவள் நிலத்துக்கு அதிபதி, செவ்வாய்க்காரகன் தான். அதனால இந்த வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவாள்லாம் இந்த அம்பாளை பூஜை பண்ணலாம். என்ன பூஜை பண்ணலாம்னா, அந்த கோவில்கள் எந்த கோவில் இருக்கோ, என்னோட ஒரே இது அதுதான், என்ன கோவில் வாராகிக்கு இருக்கோ அந்த கோவிலுக்கு போங்க. அந்த கோவிலில் போய் நீங்கள் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கோ. அங்கே அந்த அம்பாளுக்கு வேண்டுதல் பண்ணிட்டு வாங்கோ. எனக்கு வந்து எனக்கு இது பண்ணும்பொழுது எனக்கு இந்த வீடுங்கிறது இன்னைக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று, பேசிக் நெசசிட்டினே ஆயாச்சு. எப்போவுமே வீடு வந்துட்டு நம்மளுடைய சொந்தமாக இருந்தால் தான் அதில் வந்து நம்ம நினச்சது நடத்த முடியும். அது சின்ன வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, எலி வளையானாலும் தனி வளை. அது சொந்த வீடு இருக்கும் பொழுது நம்ம அதுக்குள்ளே கஞ்சியே குடிச்சுட்டு இருப்போம். அதை பற்றி யாருக்கும் எந்த பதிலும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் வீடுங்கிறது வந்து சின்ன ஒரு வீடாக இருந்தாலும் நம்மளுடைய சொந்தமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவா அம்பாளுக்கு பிரார்த்தனை வைக்கலாம். அது உங்கள் இஷ்டம். அன்னைக்கு என்ன தோணுறதோ அதை பண்ணினா போதும். கண்டிப்பாக அவள் நடத்தி கொடுப்பள். நம்மளுடைய உண்மையான பக்தி தான் அதில் முக்கியம். அதில் பஞ்சமி இப்போ வந்து என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டால், எல்லா பஞ்சமிக்கும் போய் விளக்கேற்றிட்டு வரா வாராகி கோவிலில். ஓகே, அதெல்லாம் பண்ணுங்கோ. என்னன்னு கேட்டால், அதில் வந்து தேங்காயில் விளக்கேற்றுறா, அரிசியை வச்சு ஏற்றுறா. இல்லை யாரும் சொன்னால் தெரில, தேங்காயிலெல்லாம் விளக்கெல்லாம் ஏற்றவே கூடாது. தேங்காயில் விளக்கேற்றுறதெல்லாம் வேறு விஷயங்களுக்கு, சரியா? அது ஏனோ நடத்துகிறா, நம்ம அதை பற்றிலாம் பேச வேண்டாம். என்னன்னு கேட்டால், நம்ம சொன்னால் புரிய மாட்டேங்கிறது. அது இந்த எலுமிச்சம்பழம் விளக்கு போடுறது, விளக்கு வந்து 2 விளக்கு தான் போடலாம். ஒன்று நெய் விளக்கு, ஒன்று நல்லெண்ணெய் விளக்கு. மண் விளக்கில், மண்ணில் வந்து விளக்கு விற்கிறது, அதை வாங்கிட்டு வந்து 2 விளக்கு, அது நெய். அதுலேயும் வந்து கடைக்காரன்ட்ட போனால் அவன் அதுக்கும் மேலே இருக்கான். அவன் என்ன கேட்குறான்? சுவாமிக்கா உங்களுக்கான்னு கேட்குறான். ஏனையா அப்படின்னா அது குவாலிட்டி குறைவாமா. அம்பாள்கிட்ட போய் கேட்குறோம், அவளுக்கு குவாலிட்டி குறைவாக கொடுக்குறதா? என்னவாக்கு இது? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். நிறைய பேர் இருக்கா. நானே கடைக்கு போனால் கேட்பான் வந்துட்டு, சாமிக்குங்களா விளக்கு, எண்ணெய் கேட்டால் நல்லெண்ணெய் கேட்டாலே இந்த மாதிரி தான் சொல்கிறோம். அதனால நம்ம என்ன சாப்பிட்றோமோ அப்போ தான் நம்மளுக்குள்ள தெய்வம் வரும். இல்லைன்னாலாம் சும்மாலாம் தெய்வம்லாம் வராது. மனுஷாளுக்குள்ள மனுஷாளா பார்க்குறதும், அதே மனுஷா ரூபமாகவே அம்பாளையும் பார்க்கறதுல தான் அவள் நம்ம கூட இருப்பளே தவிர, நம்ம வேற அவ வேற அப்படியெல்லாம் கிடையாது. அந்த 2ம் பார்க்கறதுக்குள்ள மனஸ்திதியை நம்மளுக்கு கொடுக்கணும். அது நல்ல வழிபாடுகள்னால தான் கிடைக்கும். அதனால் நல்ல வெண்ணெய் வாங்கி நெய்யாக உருக்கி ஆற்றுலேருந்தே எடுத்துன்னு போங்கோ. ஆற்றுலேருந்து உங்களுக்கு போக முடியலையா, உங்கள் ஆற்றுல அம்பாளை சொல்லி ஒரு விளக்கேற்றுங்கோ. ஏன்னா நெய் கொடுக்கும் பொழுது நெய்யுடைய அந்த மனம் இருக்கல்லவா, அது ஆற்றுல நல்ல அலைகளை கொண்டு வரும். நம்ம இருக்கிற ஆம் நன்னா இருக்கணும் இல்லையா? நம்ம நன்னா, அந்த ஆம் நன்னா இருந்தால் பாக்கி எல்லாம் சரியாக போயிடும். அதனால நல்ல நெய் விளக்கு, நல்லெண்ணெய் விளக்கு, செக்கில் ஆட்டின எண்ணெய். எத்தனை ஆகிட போகிறது அம்பாளுக்கு ஏற்றுறதுக்கு? ஒரு மாதத்துக்கு 1/2 லிட்டர் வேணுமா? அது என்ன ஒரு 200 ரூபா கொடுத்து வாங்க மாட்டோம். அதனால நல்லெண்ணெய் தீபம், நல்ல நெய் தீபம், இதைத்தான் அம்பாளுக்கு ஏற்றணும். சாயங்காலம் 2 விளக்கு ஏற்றுக்கோ. 6:30 மணிக்கு மேலே அம்பாளுடைய ஃபோட்டோவுக்கு மஞ்சள் கலரில் ஜவந்தி போடலாம். நல்ல அம்பாள் பூஜையை பொறுத்த வரைக்கும் ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த இடமே மனமாக இருக்கணும். என்ன மனமாக இருந்துட்டு பூஜை பண்ணுறது தான் விசேஷம். ஷியாமா சாஸ்திரிகள் வந்து சுவாமிக்கு பூஜை பண்ணும்போது வெத்தலைப்பாக்கு போட்டுட்டு பண்ணுவாராம். என்ன காரணம் கேட்டால், நம்ம வாயிலேருந்து வர மந்திரங்கள் வந்து நல்ல மனமாக இருக்கணும். அதனால என்ன அது நல்ல ஒரு இது. அதுக்கப்புறம்
நம்மளுடைய நெய்வேத்தியம். இந்த இந்த ஏன் இந்த ஆடி மாசத்துல எல்லாம் இந்த கிழங்கு வகைகள் தான் வரும். என்ன இந்த ஆடி மாசத்துல இன்னொரு ஃபேமஸ் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, கர்க்கடக மாசம் தான் மலையாளத்துல சொல்லுவோம். கர்க்கடக கஞ்சி குடிக்கிறது. என்ன அதுல போடுற ஆஷாளி, அந்த உணக்கல் அரிசி, அது எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஆடி மாதம் தான் நல்ல மாதம். ஆயுர்வேதத்தில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு நல்ல மாதம் ஆடி மாதம் தான். எண்ணெயெல்லாம் நல்லா வேலை செய்யும், உடம்புல நல்லா வேலை செய்யும். ஆடி மாதத்தில் போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து கற்கடை கஞ்சி குடிக்கிறது. நம்மாத்தில் கற்கடை கஞ்சி உண்டு. நான் ஆயுர்வேதத்தை இன்றைக்கி போய் வாங்கிட்டு வந்து விடுவேன். ஃபோன் பண்ணி கேட்டால் சொல்லிவிடுவா. டெய்லி அதில் தேங்காய் பால் விடுறோம். அது அந்த மாதிரி ஆடி மாதத்தோட விசேஷம். ஆடி மாதத்தில் வாராகி, அது தவிர என்னன்னு கேட்டால் இந்த மாரியம்மனுக்கு கூழ் ஊத்துறது எல்லாமே. ஏன்னா ஆடி மாதத்தில் காற்று வந்து நிறைய நல்ல அலைகளை கொண்டு வராது. அப்போ அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா அம்பாள் தான். அப்போ அம்பாளில் யாரை கொண்டு வரணும்? காவல் தெய்வத்தை கொண்டு வரணும். அதனால தான் மாரியம்மனுக்கு கூழ், ஆடி இல்லை தீமிதி, கோயம்புத்தூர் பக்கத்துல எல்லாம் வந்து எல்லாம் குண்டம் போடுறது, தீ மிதிக்கிறது, என்ன அதெல்லாம் வந்து ஆடி மாசத்துல தான் நடக்கும். ஆடி அவ்வளோ விசேஷம். ஏன்னா ஆடி மாதத்துக்கு அப்புறம் வர்றது எல்லாம் பண்டிகை மாதம். ஆடி பிறந்தாச்சுன்னா எல்லாம் பண்டிகை தான். அதனால வாராகி வழிபாடு ரொம்ப நல்லது. சரி, வாராகி வழிபாடில் அம்பாளுக்கு என்னெல்லாம் பூ போடலாம், என்ன திதி நல்லது? நம்ம டெய்லி பண்ணுறோம். என்ன திதி நல்லதுன்னா பஞ்சமி தான். பஞ்சமி ரொம்ப 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 நல்லது. காலம்பரை சாயங்காலம் நம்ம ஆண்கள்லேயே பஞ்சமி, கல்யாணத்துக்கு பஞ்சமி தான் பெஸ்ட்டு. அதனால அது ஒன்று. அதுக்கப்புறம் அமாவாசை பௌர்ணமி. என்ன கேட்டால், ஏன் அமாவாசை பௌர்ணமி? அமாவாசை வந்து காளிக்கு ரொம்ப விசேஷம். என்ன அவள் தான் பிளாக் ஹோலோட ஆள், அதனால காளி. பௌர்ணமி அதுதான் மகாதிரிபுர சுந்தரி. அவளுக்கு உள்ளது இந்த ஆடி மாதம் வந்து ஸ்ரீதேவி வைக்கிறது. நம்ம இதை பற்றி தனியாக பேசியிருக்கோம், இதுக்கு முன்னாடியே பேசியிருக்கேன். கேரளாவில் எப்படி வெப்பா என்ன அதெல்லாம் உண்டு. என்ன அதுக்கு என்னம்மா சொன்னீங்க? என்ன கழிக்கிறது? பஞ்சம் கழிக்கிறது. 1ஆம் தேதிக்கு முன்னாடி. இன்னைக்கு வந்து 17ஆம் தேதி ஆடி 1. அதுக்கு முன்னாடி பஞ்சம் கழிக்கிறதுன்னு ஆற்ற ஃபுல்லும் க்ளீன் பண்ணிடுவான். க்ளீன் பண்ணி ஒரு முறத்தில் வச்சு வாசலை கொண்டே வச்சு இது பண்ணிடுவான். பஞ்சம் கழிக்கிறது. ஆடி மாதம் 2 நேரமும் கணபதி ஹோமமும் சாயங்காலம் பகவத் சேவையும் ஆற்றுல சுவாமிக்கு வந்து எல்லாம் வைக்கிறது, அதெல்லாம் ரொம்ப விசேஷம். அப்படிப்பட்ட மாதத்துக்கு அதிபதி வந்து வாராகி. அப்போ அவளை நம்ம எப்படி இது பண்ணோம்? அவ்வளோ அழகான அம்பாள். அப்படிப்பட்ட அம்பாளை நம்ம அனாவசியமாக அந்த பாக்கியுள்ள நேரத்தில் எல்லாம் கூப்பிட்டுண்டு அதெல்லாம் பண்ணாமல் ஆடி மாதத்தில் இப்போ வந்து இந்த ஆனியில் ஆரம்பிச்சுடுறது. என்ன ஆடியில் தான் ஆஷாட நவராத்திரி, நம்மளுடைய தசமி எல்லாம் அப்போ தான் வருது. அதனால அம்பாளுக்கு வந்துட்டு என்னெல்லாம் இது பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், காலம்பரை இல்லை சாயங்காலம் எதுவானாலும் சரி. சாயங்காலம்னா 6:30 மணிக்கு மேலே தான் கிழக்க பார்த்து உட்காந்துன்னு முதல்ல குலதெய்வ வழிபாடு, பின்ன அம்பாளுக்கு பூஜை. அம்பாளோட பூஜையில் என்னெல்லாம், ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லா நாளுக்குள்ளதும் சொல்லுறோம். ஞாயிற்றுக்கிழமைனா நோய்கள் நீங்கும், திங்கக்கிழமைனா கவலைகள் நீங்கும், செவ்வாய்க்கிழமையில வழக்குகள், செவ்வாய் அப்படின்னால சண்டை சச்சரவு தான், அது நீங்கும். அதுக்கப்புறம் புதன்கிழமையில வந்துட்டு நம்ம வந்து செல்வம் பெருகும். ஏன்னா புதன்கிழமை பெருமாளுக்குள்ளது. அவருக்கு எல்லாம் திருப்பதிக்கு தானே போகிறோம் பைசாக்காக, அதனால் அவர். வியாழக்கிழமை குழந்தைகள் வழிபாடு, குழந்தை பேருக்காகவும் வாராகியது பண்ணலாம், அதில் வியாழக்கிழமை. வெள்ளிக்கிழமை கல்யாணம் கை கூட. சனிக்கிழமையில தடைகள் நீங்க, இது எல்லாத்தையும் இது பண்ணலாம். பசு நெய் இல்லை நல்லெண்ணெய், இந்த பஞ்ச தீபம் பஞ்ச எண்ணெய் இதெல்லாம் தயவு செய்து ஏற்றாதீங்க. அதுவும் ஆற்றுல ஏற்றவே ஏற்றாதீங்க. இந்த இலுப்பை எண்ணெய் அதெல்லாம் கோவிலில் ஏற்றுறது, சிவனுக்கு ஏற்றுறது, சரியா? தயவு செய்து ஏற்றாதீங்க. என்னெல்லாம் பூ போடலாம்? அரளி, முல்லை, செண்பகம். செண்பகம் பெறனா கிடைக்கும், செண்பகம் கிடைக்கும். ஈவன் நம்மளுக்கு வரலட்சுமி வருது, கொஞ்சம் லேட்டாக வருது, அதனால வந்துட்டு இது தாழம்பூ கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. பாக்கி எல்லாத்தையும் செம்பருத்தி, தாமரை எல்லாமே போடலாம். என்ன வேறு என்ன ஹோமம் பண்ணுறவா தனி, ஹோமத்தை பற்றி நான் இங்கே பேசலை, ஓகேவா?
அதுக்கப்புறம் நைவேத்தியம் என்னெல்லாம் பண்ணலாம், கிழங்கு வகைகள் எல்லாம் பண்ணலாம். கருப்பு உளுந்தில் வடை பண்ணலாம். அதுக்கப்புறம் அம்பாளுக்கு கருப்பு எள் சாதம் என்ன, அதுக்கப்புறம் பனங்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, கருணக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, எல்லா விதமான கிழங்கு வகைகளையும் நைவேத்தியமாக வச்சுக்கலாம். ஹோமத்தை பற்றி நான் பேசுகிறதே இல்லை. என்ன காரணம் கேட்டால் உடனே நான் ஹோமம் பண்ணலாமா அதா இதான்னு கேட்பா. நாங்கள் போய் அந்த கோவில் அதை பண்ணலாமான்னு, அதெல்லாம் கிடையாது. அந்த கோவிலில் என்ன ஹோமம் நடக்கிறதோ அந்த ஹோமத்தில் கலந்துக்கோங்கோ. அதுக்கப்புறம் இருக்கிறதுலே சிம்பிள் வழிபாடு என்ன, பஞ்சமி தான். பஞ்சமியில் அம்பாளுக்கு விளக்கு ஏற்றி, நெய் விளக்கு ஏற்றி இது பண்ணுறது. சரி, என்னெல்லாம் சொல்லலாம்? விளக்கு ஏற்றின உடனே சொல்ல வேண்டியது வாராகி மாலை, அதுக்கப்புறம் 108 போற்றி. அதுக்கப்புறம் அந்த புக்கிலேயே அஷ்டோத்திரம்னு கொடுத்துருக்கான். இந்த அஷ்டோத்திரம்ங்கிறது 108 தான். அது சான்ஸ்கிரிட்டோடது. அதில் என்னென்னா மூலமந்திரத்தோடு சேர்ந்து ஜபிச்சா தான் அதுக்கு பலன் அதிகம். ஆனால் மூலமந்திரம் குருநாதர் உபதேசம் பண்ணணும். உபதேசம் பண்ணினாத்தான் பண்ண முடியும், அந்த அஷ்டோத்திரத்தை பண்ண முடியும். எந்த இது வாங்கினாலும் உங்களுக்கு வாராகி மாலை, 108 தமிழ் போற்றி இதை பண்ணலாம். இப்போ நம்ம ஆத்தில் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஆத்தில் சாயங்காலம் டெய்லி, அதாவது நம்ம எப்போவும் வாராகி நவராத்திரியில் சாயங்காலம், சாரதா நவராத்திரியில் திருகாலம். மாமா இருக்கும்பொழுது மாமா என்ன இந்த தடவை என்ன உத்தரவு கொடுக்க போறா தெரியாது. சாரதா நவராத்திரிக்கு, இந்த நவராத்திரிக்கு சாயங்காலம் பூஜை பண்ணி சொல்லி வந்திருக்கு. அதனால நம்ம ஆத்தில் பூஜை பண்ணுறோம். சுவாசினிக்கு இதில் வெத்தலைப்பாக்கு கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயம்தான். நம்ம சுவாசினிக்கும் பண்ணுறோம். சுவாசினிக்கு வெத்தலைப்பாக்காக கொடுக்குறோம், பூஜையாக பண்ணலை. ஆனால் சாயங்காலம் டெய்லி அம்பாளுக்கு ஸ்ரீசக்கரத்தில் மேரு, வாராகி மேருவில் நம்மளோட ஆற்றுல பூஜைகள் நடைபெறும் சாயங்காலம் 6:30 மணிக்கு. இதில் உங்களுக்கு இந்த காரியங்கள் இதில் எதுக்காவது வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னோட நம்பர், இந்த நம்பர் ஆனாலும் சரி, என்னோட இன்னொரு நம்பர் இருக்குது, இந்த நம்பரில் இது பண்ணாலும் சரி, இதிலே போட்டுவிட்டா நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறோம். நாளையிலேருந்து பூஜை ஆரம்பம். அதுக்கு யாருக்கெல்லாம் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவள் தாராளமாக கலந்துக்கலாம். ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அம்பாள் பூஜைக்கு பூவுக்கோ எதுக்கோ கொடுக்கணும்னு சொன்னாலும் பண்ணிக்கலாம். அது யார் கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும் அம்பாளுடைய பூஜை நடைபெறும். சுவாசனைக்கு எல்லாம் வாங்கி எல்லாம் வச்சிருக்கு, அதுவும் நடைபெறும். டெய்லி எத்தனை பேர் வந்தாலும் கொடுக்கறதுக்கு உள்ளது. ஏன்னா மாமாவோட உத்தரவு அப்படி தான். என்ன, அந்த உத்தரவுக்காக, அந்த உத்தரவு மட்டும்தான் நம்மளுக்கு வேணும், வேறு எதுவுமே வேண்டாம். பாக்கியோட தான் தானாக தானாக நடக்கிறது, நடந்துக்கிறது எல்லாமே நடத்தி வச்சுட்டு இருக்கார். அவர் இங்கே தான் இருக்கார். அவர் இருந்து அதை நடத்தி வச்சுட்டு இருக்கார். அதனால் வாராகி நவராத்திரி வாரத்தில் எவ்வளவு சிம்பிளாக வேணாலும் பண்ணிக்கலாம். நம்மளோட சிரத்தை மட்டும்தான் முக்கியம், வேறு எதுவும் முக்கியம் இல்லை. அம்பாளை இந்த வழிபாடில் இந்த டைமில் மட்டும் சாயங்காலம் அவளை இது பண்ணலாம். என்ன கேட்டால் சாயங்காலம் வேறு எந்த காலங்கள்லேயும் அம்பாளை வழிபடக்கூடாது. என்ன, அவளை ராத்திரி தான் வழிபடணும். அது அந்த கோவில்களில் பண்ணும்பொழுது என்ன அப்படிங்கிற, கோவிலில் பண்ணுறாளே அப்படின்னா நம்மளும் கோவிலும் ஒன்றும் அல்ல. அவளுக்கு எல்லாம் கரெக்டாக ஆகம விதிப்படி, இல்லை வைதீகம்னா வைதீக முறைப்படி அந்த கோவிலை பிரதிஷ்டை பண்ணி, அந்த கோவிலில் ஹோமங்கள் பண்ணி ஜபங்கள் பண்ணி எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கா. அதனால அங்கே நடக்கிறது நம்ம ஆற்றுல நடக்கணும் அப்படின்னு நினச்சிக்கப்படாது. ஆற்றுக்குன்னு ஒரு விதி இருக்குது. ஒரு ஆற்றுல வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் பண்ணுங்கோ. எல்லாருக்கும் வாராகி நவராத்திரி வாழ்த்துக்கள். எத்தனை அம்பாளை கூப்பிடுறீங்களோ, அழகான அம்பாள். என்ன, அந்த அம்பாளை நல்லா வழிபடுங்கோ, உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீரும். சரியா? நன்றி, வணக்கம்.